ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் அவர் சேனல் ஜியோ புல்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸை பேஸாக வச்சு தான் ஆப்ஷன்ஸில் எப்படி என்ன சைடில் சூஸ் பண்ணுறது, எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஆசைப்படுறவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தையும் மாற்றும்னு நினைக்கிறேன் இது. ஸோ உங்களை மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பான்சர்ஸ் வீடியோ. ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேஃபாக கொடுக்கணும், அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சர்வீசஸ் இருக்குது, கோர்சஸ் கொரியர் சர்வீசஸ் இருக்குது. கொரியர் சர்வீஸ் இட் மீன்ஸ் பர்சனல் கொரியர் சர்வீஸ், அதாவது இண்டிவிஜுவலாகவே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொரியர் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க, இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இண்டிவிஜுவலாக கொண்டு போய் சேர்க்கறது, அது கோல்டாக இருக்கலாம், என்ன விஷயமா இருக்கலாம். ஸோ அது இண்டிவிஜுவலாக உங்களுக்காக வந்து உங்கள் இடத்துல வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிள் ஒரு ஆளே வந்து உங்களுக்காக எடுத்து கொடுப்பாங்க, எடுத்து கொண்டு போய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ கொரியரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான். ஸோ 24/4 நேற்று மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்படிங்கிறவங்க டவுன் சைடு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவல்ஸான 24,450, 24,051, 24,021, 24,020, 23,948, 23,918. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து கீழே இருந்த மார்க்கெட் 950 வரைக்கும் மேலே போயிட்டு 20 பிரேக் பண்ணாமல் திருப்பி கீழே வந்திருக்காங்க, திருப்பி 918 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம லைவ்லேயே ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம், மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றாங்க. ஸோ நம்ம டார்கெட் வந்து 24,430 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். டார்கெட் வந்து 918 வரை கொடுத்துருந்தோம். நீங்கள் லைவ்ல போய் பாருங்கள், லைவ்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் டவுன் சைடில் வரப்போகுது, கால் சைடில் நீங்கள் போக வேணாம், என்ட்ரி போக வேணாம் அப்படிங்கிறத வந்து நான் லைவ்ல கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அது தெரியும். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரைடே இன்னைக்கு மார்னிங். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம டார்கெட்டை போய் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் டவுன் சைடு வந்திருக்காங்க மார்க்கெட். ஸோ என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். 24,150 நான் 24,150 புட்டை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். இதில் 188 அப்படிங்கிறது கீ லெவல், 163 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல், 232 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ இங்கே ப்ராப்பரான எண்ணி 188 நீங்கள் எண்டு எடுத்தீங்க அப்படின்னா 232, 288. ஸோ 288 பிரேக் பண்ணாங்கன்னா 354 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ 389 பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது 24,000க்கு கீழே வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ 24,000க்கு கீழே இருந்தாலும் 24,000க்கு மேலே வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 383 அப்படிங்கிறது என்ன லெவல்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த லெவலுக்கு மேலே போகலை அப்படிங்கிறப்ப அப்போ 24,400க்கு கீழே 400க்கு மேலே வர போகிறாங்க. ஸோ கீழே இருந்தாலும் மார்க்கெட் மேலே வந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் அதை நோக்கி மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு மேலே சஸ்டைன் ஆக முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே வராங்க. ஸோ கரெக்டாக 24,813 வந்துட்டு மார்க்கெட் அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படியே அப்சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்களா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் ஈரான் வார் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. மார்க்கெட் வார் எப்படினாலும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைப் வார் வந்து நிற்க போகிறது கிடையாது. ஃபுல் ஃபோர்ஜராக வார் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது, என்னதான் ட்ரம்ப் வந்து வார் நிறுத்திட்டோம், அப்படி பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பில்டப் கொடுத்தாலும், பட் ஆனால் வார் அப்படிங்கிறது எப்போனாலும் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ மேபி என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அது நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 24,200 புட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 187 நீங்கள் எண்டு எடுத்தீங்க, நம்ம கீழே 187, நீங்கள் 87 நீங்கள் எண்டு எடுத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம டார்கெட் 258. ஸோ 258 நீங்கள் எண்டு எடுத்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 422 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 420 டார்கெட் 422 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் சேல் ஆக முடியல. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கீழே வர்றாங்க. ஸோ அந்த 420 என்ன லெவல் அப்படி தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்குறோம், இப்போ செக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
24,100 கால் அண்ட் 24,100 புட். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புட்டில் வந்து 186 அப்படிங்கிறது கீ லெவல். ஸோ அப்போ கீ லெவல் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது 188 நீங்கள் எண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 255, அதுக்கப்புறம் 320. ஸோ இந்த 320 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, புட்டோட காலோட ஹை தான். ஸோ 320. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இங்கே நம்ம வந்து 186 நம்ம எண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ 320 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ வந்து நம்மளோட கீ லெவல் ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பாருங்க, இதோட லோ வந்து இதோட ஹை வந்து இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க போவாங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு லெவல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் இவங்க வந்து ரிவர்சல் ஆகாமல் மேலே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 255 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ 255 பிரேக் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், மார்க்கெட் எப்படி அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது திருப்பியும் வந்து அங்கே போய் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் என்னதான் மேலே போயிருந்தாலும் திருப்பியும் ரிவர்சல் ஆகி கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டுங்கிறது 23,400 வரைக்கும் கீழே போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏன்னா மண்டே மார்க்கெட்டுங்கிறது ஒரு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரேடிங் ஜோனில் இருக்காங்க. ஸோ அந்த ஜோனில் வந்து நான் ட்ரேடிங் ஜோன், நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த லெவலில் நம்ம பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம நாளைக்கு எங்கே பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.